மக்களே சிக்கிடாதீங்க, ஆபாச படம் பார்க்காதீங்க, கேஸ் போட்டிருக்கோம்னு சொல்லி மெயில் வரும். முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு அட்வைஸ். உங்கள் ஐபி அட்ரஸில் இணையதளத்தில் ஆபாச படம் பார்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட படம் பார்த்திருக்கிறீர்கள். சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கு. உங்க மேல டெல்லி போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. 24 மணி நேரத்தில் இதற்கு விளக்கம் அளிக்கணும்னு சொல்லி மெயில் வரும். இதற்கு ரிப்ளை மட்டும் பண்ணாதீங்க என்று முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு விழிப்புணர்வு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார். மக்கள் மத்தியில் இணைய பயன்பாடு அதிகரித்து விட்ட நிலையில் இணையம் வழியாக நடைபெறும் மோசடிகள் அதிகரித்துள்ளன. ஆன்லைனில் ரேட்டிங் கொடுத்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி முதலில் சிறிய அளவில் தொகை கொடுத்து பிறகு மொத்தமாக பணத்தை கறந்து ஏமாற்றும் சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன. அதுபோல உங்களுக்கு பரிசளித்துள்ளது, அதை பெற வேண்டும் என்றால் உங்கள் அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுங்க என ஆரம்பிச்சு நைசா பேசி அப்பாவி பொதுமக்களை ஆசை வார்த்தைகளை கூறி பணத்தை மொத்தமாக அடித்து சென்று விடுகிறார்கள். வங்கி கணக்கில் உள்ள பணத்தை உங்களுக்கு தெரியாமல் பல நூதன வழிகளில் திருடும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இதனால் இத்தகைய இணையவழி மோசடிகள் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க மக்கள் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் என்று யாருடனும் வங்கி கணக்கு போன்ற விவரங்களை பகிரக்கூடாது, அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஆசை வார்த்தைகளை நம்பக்கூடாது என போலீசாரும் எச்சரித்து வருகிறார்கள். முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு ஓய்வு பெற்ற பிறகு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு கருத்துக்களை தனது சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது ஆபாச படம் பார்த்தால் மிரட்டி பணம் பறிக்கும் மோசடியும் நடைபெற்று வருவதாக எச்சரித்திருக்கிறார் சைலேந்திர பாபு. இணையதளத்தில் ஆபாச படம் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படம் பார்த்திருக்கிறீர்கள். இதை சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கு. உங்க மேல டெல்லி போலீஸில் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. ரா கூட உங்களை வாட்ச் பண்ணுது. எனவே அடுத்த 24 மணி நேரத்தில் விளக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று, இல்லையெனில் உங்கள் மேல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உங்கள் பர்சனல் மெயில் ஐடி அல்லது அலுவலக மெயில் ஐடிக்கு அனுப்புவார்கள். நீங்களே உடனே பதறி அடித்து ஒரு பதில் கொடுத்துறாதீங்க. தொடர்ந்து உங்களை பயமுறுத்தி உங்களை மிரட்டி ஆரம்பத்தில் ஒரு 5 லட்சம் கொடுங்கள் அப்படின்னு ஏமாற்றுவாங்க. அதற்கு பிறகு உங்களை தொடர்ந்து மிரட்டி உங்களிடமிருந்து பணம் பறிக்க இந்த கும்பல் முயற்சி பண்ணும். எனவே இந்த மாதிரி யாராவது நீங்கள் ஆபாச படம் பார்த்திருக்கீங்க, உங்க மேல கேஸ் இருக்கு, சிபிஐ வாட்ச் பண்ணுது என அப்படின்னு டெல்லி போலீஸ் கமிஷனர் அனுப்புவது போலவே இந்த கடிதத்தை அனுப்புகிறார்கள். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், போனை கட் செய்து வையுங்கள், அவ்வளவுதான், கவனமா இருக்கணும் என்று இந்த வீடியோ பதிவில் முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் கூறியுள்ளார். உங்களுக்கு ஒரு சல்யூட் சார். நன்றி. சைபர் குற்றவாளிகள் இப்போ சமீபத்தில் மெயில் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ஒரு மெயில் வரும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர் பயன்படுத்தி உங்கள் ஐபி அட்ரஸை பயன்படுத்தி இன்டர்நெட்டில் ஆபாச படம், குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இதை சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கு. உங்கள் மேலே இப்போது டெல்லி போலீஸ் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. RAW கூட உங்களை வாட்ச் பண்ணுது. எனவே நீங்கள் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளே இதுக்கான விளக்கத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். இல்லாட்ட உங்கள் மேலே உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மெயில் உங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடியிலையோ பர்சனல் மெயில் ஐடி, குறிப்பாக நீங்கள் எங்கேயாவது வேலை பார்க்குறதாக இருந்தால் உங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு மெயில் ஐடி இருக்கும், அஃபிஷியல் மெயில் ஐடி. அது இன்டர்நெட்டில் இருக்கும், அது ஓப்பன் சோர்ஸ். அதுலேருந்து எடுத்து உங்களை அனுப்புவாங்க. நீங்கள் பதறி அடித்து கொண்டு போய் ஒரு பதில் கொடுத்துட்டீங்க அல்லது விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களை பயமுறுத்தி உங்களை மிரட்டி உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பத்தில் ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு ஏமாற்றுவோம். அதுக்கு பிறகு உங்களை தொடர்ந்து மிரட்டி உங்களை கைது பண்ணிடுவோம், இல்லை சிபிஐக்கு சொல்லி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி தொடர்ந்து உங்கள்கிட்ட இருந்து பணம் பறிமுதல் பண்ணுறதுக்கு இந்த கும்பல் முயற்சி பண்ணும். எனவே யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆபாச படம் பார்த்துருக்குறீங்க, எனவே உங்கள் மேலே வழக்கு இருக்குது, உங்களை வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க, சிபிஐ வாட்ச் பண்ணுது அப்படின்னு டெல்லி போலீஸ் கமிஷனர் சஞ்சய் அரோரா IPS அவர் அனுப்புகிற மாதிரியே இந்த கடிதம் வருகுது. ஸோ அப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் இக்காரணத்தை கொண்டும் இதை செட்டப் பண்ணாதீங்க, இதை நம்பாதீங்க. இதை நம்பி அவனுக்கு ஒரு பதில் கொடுக்காதீங்க, ஒரு விளக்கம் கொடுக்காதீங்க. இந்த நோட்டீஸை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரி மெயில் வந்ததுன்னா அதை பிளாக் பண்ணிடுங்க. ஆனால் இந்த மெயில் வர்ற மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு புது மெத்தட் அப்படிங்கிற முறையில் வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ இது போல் ஒரு மெசேஜ் வந்ததுன்னா உஷாராக இருங்க. அவனோட தொடர்பு கொள்ளாதீங்க. பதில்